கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கூடியிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் கிருபையாக நமக்கு இந்த 9வது மாதத்தின் முதல் வாரத்திலே பிரவேசித்து இந்த முதல் ஓய்வு நாளிலே அவரை தொழுது கொள்ளும்படி நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்திலிருந்து நாம் படிக்கிற முக்கிய தலைப்பு ஆவியானவரின் நடபடிகள், ஆக்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் என்ற தலைப்பில் 6ஆம் பாகம் பாடத்தை நாம் இன்றைக்கு படிக்கிறோம். இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நிச்சயமாக நான் சொல்ல முடியும். இந்த நாளில் இந்த 6ஆம் பாகத்தின் தலைப்பு என்னவென்றால், ஆதி சபையில் அடையாளங்களும் அற்புதங்களும், சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் இன் தி ஏர்லி சர்ச் என்ற தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நம்முடைய முக்கிய வசனம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு புதிய சகாப்தத்தை ஆரம்பிக்கும் முன்னே தேவன் ஆச்சரியமூட்டும் அற்புதங்களை செய்வது வழக்கம். உதாரணமாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டது ஒரு புதிய சகாப்தத்தின் ஆரம்பம். இதுவரைக்கும் 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. இனிமேல் விடுதலை வாழ்வு. ஸோ அ நியூ எரா இஸ் பிகினிங். ஒரு புதிய சகாப்தம் ஆரம்பிக்கிறது. ஆகவே தேவன் தம்முடைய ஜனத்திற்காக பிரம்மாண்டமான அற்புதங்களை செய்தார். என்னென்ன அற்புதங்கள் செய்தார்? யாத்திராமத்தில் படித்தோம் என்றால் நாம் வரிசையாக அந்த அற்புதங்களை பார்க்கலாம். 10 வாதைகள், செங்கடல் 2ஆக பிளத்தல், மன்னா பொழிவு 40 ஆண்டுகள், கண்மலையிலிருந்து தண்ணீர், மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இவையெல்லாம் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் வனாந்தர சபைக்கு செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பழைய ஏற்பாட்டில் பைபிள் சபை என்றுதான் சொல்லுகிறது. பாருங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. மோசையை பற்றி ஸ்தேவான் பிரசங்கம் பண்றார். என்ன சொல்றாரு? வனாந்தரத்தில் சபைக்குள் இருந்தவன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தாங்க. அவங்கள சர்ச் அப்படின்னு தான் ஆவியானவர் சொல்றார். ஆகவே அந்த வனாந்தர சபைக்காக தேவன் அற்புதங்களை செய்தார். புதிய ஏற்பாட்டின் முதல் சபை ஆதி திருச்சபை இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் உதயமானது ஒரு புதிய சகாப்தம்தான் அல்லவா? பார்த்தீங்களா, ஒரு புது சபை உருவாகுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி அவர் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய சமயத்தில் ஒரு புதிய திருச்சபை, புதிய ஏற்பாட்டின் திருச்சபை. ஆகவே தேவன் அப்பொழுதும் பயங்கரமான அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்களைத்தான் அப்போஸ்தல நடபடிகளில் நாம் பார்க்கிறோம். அந்த புத்தகத்தில் 31 அற்புதங்கள் அடங்கியுள்ளன. பிரியமான தேவ ஜனங்களே, பூ உலக சகாப்தம் முடிந்து பரலோகம் என்னும் இன்னொரு அத்தியாயத்திற்குள், புதிய நித்தியத்துக்குள் புகுந்திட காத்திருக்கும் உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் தமது வருகைக்கு முன்பாக பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். இதை விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார் வனாந்தர சபைக்கு, புதிய ஏற்பாட்டில் தேவன் அற்புதங்கள் செய்தார் ஆதி திருச்சபைக்கு. கடைசி கால திருச்சபையாகி நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக நம்மை கொண்டும் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். அதற்காகத்தான் அப்போஸ்தல நடபடிகளை படித்து கொண்டு இருக்கிறோம். ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிற மகிமையான சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இப்பொழுதும்ப்பா அப்போஸ்தல நடபடிகளில் தொடர்ந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, எங்கள் மீது கிருபையாயிரும். கவனிக்கிற ஞானத்தை தாரும், கீழ்ப்படுகிற பலத்தை தாரும். உம்முடைய கரங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மெல்லிய ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே பேசுவாராக. கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்,
நல்ல பிதாவே, ஆமென். அற்புதம் என்றால் என்ன? வாட் இஸ் அ மிராக்கிள்? மிராக்கிள் என்ற லத்தீன் சொல்லுக்கு பிரமிப்பூட்டும் பொருள், ஆப்ஜெக்ட் ஆஃப் வண்டர் என்று அர்த்தம். ஹெர்பர்ட் லாக்கியர் என்ற எழுத்தாளர் ஆல் த மிராக்கிள்ஸ் ஆஃப் த பைபிள் என்ற புத்தகத்தில் பக்கம் 13 அதற்கு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள். மிராக்கிள் மீன்ஸ் அ ஒர்க் wrought by a divine power for a divine purpose by means beyond the reach of man. மனிதனுக்கு எட்டாத வழியில் ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக ஒரு தெய்வீக வல்லமையால் செய்யப்படும் செயலே அற்புதம் ஆகும். A miracle is not a violation of the laws of nature but the introduction of a new agent. டேவிட் ஹியூம் என்ற ஸ்காட்டிஷ் ஃபிலாசபர், ஸ்காட்லாந்து தேசத்தின் தத்துவ ஞானி சொல்லுகிறார், அற்புதம் என்பது இயற்கையின் விதிகளை மீறுவது அல்ல, மாறாக ஒரு புதிய வழிவகையை அறிமுகம் செய்தலே ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், எலிசா காலத்தில் அவருடைய மாணவர்கள் மரம் வெட்டுறதுக்காக போனாங்க. அப்போ ஒருவனுடைய அந்த கோடரி, அந்த ஹெட் என்ன பண்ணிருச்சு, அந்த இரும்பு துண்டு கலண்டு போய் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அவன் அழுகிறான், ஐயோ ஆண்டவனே, அது இரவலாக கடனாக வாங்கிட்டு வந்தேனே, இப்போ அது தண்ணிக்குள்ளே மூழ்கி விட்டது. அப்போ என்ன பண்ணார் எலிசா, ஒரு கொப்பை வெட்டி போடு அப்படின்னாரு. கொப்பை வெட்டி போட்டோன்னு என்ன செஞ்சு, இரும்பு மிதந்தது அப்படின்னு படிக்கிறோம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில். இரும்பு எங்கேயாவது மிதக்குமா? இரும்பு மிதக்காது. அது மிதக்கும் என்றால் அது இயற்கை விதிக்கு மாறானது. பிரியமானவர்களே, அப்போ அற்புதம் என்பது இயற்கையின் விதிகளை மீறுவது அல்ல, மாறாக ஒரு புதிய வழிவகையை அறிமுகம் செய்தலே ஆகும். அந்த மூழ்கி போன அந்த இரும்பு கோடரியை தேவன் மிதக்கச் செய்தார். அதாங்க அற்புதம். So God introduced a new agent. ஒரு புதிய வழிமுறையை தேவன் அங்கே பயன்படுத்தி அந்த இரும்பு கோடரி மிதக்கும்படி செய்தார். சுருக்கமாக சொன்னால் அற்புதம் என்பது தேவனுடைய செயல் ஆகும். மிராக்கிள் இஸ் an act of God என்று தான் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, அப்போஸ்தல நடபடிகளுக்கு இப்படி அழகானது ஒரு சுருக்க உரையை சொல்லலாம். கர்த்தர் மேலே சென்றார், அப்படி தான் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் ஆரம்பிக்குது. ஆவியானவர் கீழே வந்தார், அப்போஸ்தலர் 2 அதிகாரம். திருச்சபை வெளியே சென்றது, உயிர்த்தெழுந்த கர்த்தரின் நாமத்தினால் வல்லமையினால் அது வெளியே சென்றபோது மாபெரும் மகத்தான காரியங்கள் அரங்கேறின. இதாங்க அப்போஸ்தலர் நடபடிகள். ஆங்கிலத்தில் the story of the acts can be briefly stated: the Lord going up, the Spirit coming down, and the church going out, and as she went out in the name and power of a risen Lord, great and mighty things happened. அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஆச்சரியம்! தேவன் தமது திருச்சபைக்காக, திருச்சபை மூலமாக அற்புதங்களை செய்கிறார். அதான் நடந்துச்சு வனாந்தர சபையில் இஸ்ரவேல் மக்களுக்கு. அதான் நடந்தது ஆதி திருச்சபையில் முதல் சபையார் கிறிஸ்தவர்கள் மூலமாக. அப்படியானால் கடைசி நாட்கள் இருக்கிற நம் மூலமாக தேவன் அற்புதங்களை செய்ய மாட்டாரா? செய்ய போகிறார். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் ஜெபத்தோடு ஆயத்தப்பட வேண்டும். அதற்காக நம்ம இந்த சத்தியங்களை படிக்கின்றோம். அற்புதத்தின் மறுபெயர்கள், அதர் நேம்ஸ் ஃபார் மிராக்கிள். பைபிளில் பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளில் சைன், அடையாளம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை செமியான் என்ற வார்த்தை 13 தடவை இருக்கிறது. அற்புதம், வண்டர், ஆங்கிலத்தில் கிரேக்க பாஷையில் டெராஸ் அல்லது டெராட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை 9 தடவை இடம்பெற்றுள்ளது. கவனிச்சிங்களா? நம்ம சில வார்த்தைகள்லாம் பார்க்குறோம். சாட்சின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம், அப்படி தானே பரிசுத்த ஆவின்னு பார்த்தோம், அற்புதம், அடையாளம் அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். எத்தனை முறை இந்த வார்த்தைகள் எல்லாம் திரும்ப வருகிறது என்பதை நாம் விளங்கி கொண்டால் நமக்கு சத்தியங்கள் ஆழமாக தேவன் கற்றுக் கொடுப்பார். வேதாகமத்தில் அற்புதம் என்பதற்கு இருக்கிற வெவ்வேறு வார்த்தைகள் அல்லது வெவ்வேறு பெயர்கள் பாருங்களேன். அடையாளம், சைன், ஏசா 7:11 வாசிக்கிறோம். நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அப்படின்னு படிக்கிறோம்.
அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்பதை பற்றி ஏசாயா 7:11 படிக்கிறோம். சைன் என்ற வார்த்தை, அற்புதத்துக்கு இன்னொரு வார்த்தை அடையாளம், இன்னொரு வார்த்தை அதிசயம், ஒண்டர். சில நேரங்கள் இந்த வார்த்தைகள் மாறி மாறி பயன்படுத்தப்பட்டிருக்கும். யோவேல் 2:30 பாருங்கள். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன் அப்படின்னு வாசிக்கிறோம். மூன்றாவது அற்புதம் என்பதற்கான இன்னொரு வார்த்தை அதிகாரம், பவர் என்ற வார்த்தை. மார்க் 6:7 அவர் 12 அழைத்து அசுத்தாவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று படிக்கிறோம். மேலும் இந்த அற்புதம் என்ற சொல் பலத்த செய்கை, மைட்டி ஆக்ட் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 2:22 ஆரம்பத்தில் படித்தோம்ல பாருங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன், இயேசுவை கொண்டு பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பித்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் என்ற வார்த்தைகளை யாத்திராகமம் மற்றும் அப்போஸ்தல நடபடிகள் புத்தகங்களிலே திரும்ப திரும்ப நாம் பார்க்கலாம். மட்டுமல்ல, ஏசாயா புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்கள். நம்முடைய குடும்பங்கள் கூட, கிறிஸ்தவ குடும்பங்கள், தேவ ஜனத்தின் குடும்பங்கள் கூட அற்புதங்களாக, அடையாளங்களாக விளங்க வேண்டுமாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நம்ம குடும்பமே அப்படி இருக்கணுமா? யோசித்து பாருங்கள். அப்போது ஒரு சாட்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ குடும்பம் அடையாளம், அற்புதம் அப்படி இருக்கிறதா? குடும்பங்களில் சண்டைகளும், சச்சரவுகளும், பிரிவினைகளும், விவாகரத்துகளும், சொத்து சண்டைகளும் இப்படிலாம் இருக்கிறதா? இது அற்புதம், அடையாளமா? யோசித்து பார்ப்போம். அற்புதங்கள் ஏன்? வாய் மிராக்கிள்ஸ். பேதுரு பெந்தெகோஸ்தே நாளில் செய்த தனது முதல் பிரசங்கத்தில் அற்புதங்களின் நோக்கத்தை சுட்டி காட்டுகிறார். அது எங்கே படித்தோம்? அப்போஸ்தலர் 2:22 கொஞ்சம் திரும்ப பாருங்களேன். அதில் அந்த அற்புதங்களின் நோக்கம் இருக்குது பாருங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து, ஏன்? அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை மெஸ்ஸியா என்று வெளிப்படுத்தினார். இயேசுவே மெஸ்ஸியா, மெய்யான தெய்வம் என்பதற்கு அற்புதங்கள் ஆதாரம் ஆகும். எனவே தேவன் தமது ஆதி சபையை வல்லமையான அற்புதங்களுடன் தொடங்கி முன்னேறச் செய்தார். So God began his church with a powerful display of miracles. பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் கொண்டு போகும் பொழுதும் அற்புதங்களோடு வெளியே கொண்டு சென்றார். ஆதி திருச்சபையை தேவன் உருவாக்கின பொழுதும் அற்புதங்களோடு கொண்டு சென்றார். அதே போல் இந்த உலகத்திலிருந்து கடைசி திருச்சபையாராகிய உங்களை என்னையும் கூட ஆண்டு இந்த உலகத்திலிருந்து பரலோகத்தை கொண்டு செல்லும் பொழுது எப்படி கொண்டு போவார்? அற்புதங்களோடு கொண்டு செல்வார். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதாமத்தில் அற்புதங்களின் வகைப்பாடு நாம் பார்க்க வேண்டும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பைபிள் மிராக்கிள்ஸ். இது எப்படி நம்ம பிரித்து புரிஞ்சுக்கணும்? அற்புதம் என்பது தேவனின் அதிகாரத்தால் நடப்பிக்கப்படும் செயல் ஆகும். மத்தேயு 28:18 இயேசு சொன்னார், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, தம்முடைய சீஷர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். தானியேல் 4:35 நேபுகாத்நேச்சார் எழுதி வைத்தது, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ஏன் அப்படின்னா, நேபுகாத்நேச்சார் வாழ்க்கையிலே தேவன் பெரிய அற்புதம் செஞ்சிட்டார்.
மனுஷனாயிருந்த அவனை ஆண்டவர் மிருகம் போல் ஆக்கி 7 ஆண்டுகள் புல்லை தின்ன வச்சு, பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார், நான் தான் ராஜா, நான் தான் பூமி இனத்துக்கு ராஜா, நானே தான் ராஜாவாக இருப்பேன் பாபிலோனில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு பாடம் அற்புதமாய் கற்றுக் கொடுத்தார். இந்த 7 ஆண்டுகள் கழித்து அவன் மீண்டும் மனிதன் ஆனான். அதுக்கப்புறம் தான் அவர் எழுதுகிறாரு, அவர் கையை தடுத்து, ஆண்டோட கையை தடுத்து என்ன செய்கிறீர்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் அதிகாரம் தேவனிடத்தில் இருக்கிறது. எப்படிப்பட்ட அதிகாரம்? இயற்கையின் மீது அதிகாரம், பவர் ஓவர் நேச்சர். இரண்டாவது, வியாதியின் மீது அதிகாரம். அற்புதங்களை தேவன் எங்கெங்கெல்லாம் செயல்படுத்துகிறார் தம்முடைய வல்லமையை. பவர் ஓவர் டிசீஸ். மூணாவது, மரணத்தின் மீது அதிகாரம், பவர் ஓவர் டெத். நாலாவது, பேய்களின் மீது அதிகாரம், பவர் ஓவர் டீமன்ஸ். மேற்சொன்ன இந்த 4 அம்சங்களின் கீழே தான் எல்லா வேதாகம அற்புதங்களையும் நாம் வகைப்படுத்த வேண்டும். நாம் கண்ட அந்த வகைப்பாட்டின்படி 4 காரியங்கள் பார்த்தோம். அதன்படி அப்போஸ்தல நடபடிகளில் உள்ள அற்புதங்களை வரிசைப்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கான ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, இயற்கையின் மீது அதிகாரம், பவர் ஓவர் நேச்சர். 31 அற்புதங்கள் அப்போஸ்தல நடபடிகளில் இருக்கின்றன என்று நான் சொன்னேன் ஆரம்பத்தில். அந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் எழுத முடியாவிட்டாலும் சில உதாரணங்களை உங்கள் முன்பாக வைக்கின்றேன். இயற்கையின் மீது அதிகாரம் பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் எல்லாருக்கும் அவர் தரிசனமாகி பிற்பாடு என்ன செய்தாராம்? பரமேறி சென்றார். கிறிஸ்துவின் பரமேறுதல். நம்ம கீழேருந்து மேலே ஏற முடியுமாங்க? ஏணி வச்சா தான் ஏற முடியும், அல்லது ஏறப்பிள்ளைலாம் தான் ஏற முடியும். ஆனால் ஆண்டவருக்கு எதுவுமே கிடையாது, அவர் அப்படியே மேலே ஏறி சென்றார். தேவனுக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் உண்டு. அப்போ 1ஆம் அதிகாரமே அற்புதத்தோடு தான் ஆரம்பிக்கிறது. 2வது அற்புதம் கடைசியில் 27ஆம் அதிகாரம். 276 பேரும் பவுல் உட்பட கப்பல் பயணத்தில் அந்த பயங்கரமான கடும் புயலுக்கு அப்புறம், யூரோக்ளிதோன் என்ற புயலுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட சேதமடையாமல் காக்கப்பட்டார்கள். இயற்கையின் மீது அதிகாரம். அந்த ஊழியக்காரன் பவுல் நிமித்தம் ஆண்டவர் எல்லாரையும் பாதுகாத்தார். 3வது, மெலித்தா தீவில் விரியன் பாம்பின் விஷக்கடியிலிருந்து பவுலுக்கு விடுதலை. குளிர் காயறதுக்காக மெலித்தா தீவில் இறங்கி என்ன பண்ணாங்க? இந்த 276 பேர் இருந்தாங்கல்ல, பவுல் போய் கொஞ்சம் விறகுலாம் பொறுக்கினார். ஒரு பாம்பு அதில் இருந்துச்சு, விரியன் பாம்பு. அவர் கையை கடிச்சிச்சு, உதறி விட்டார், தீயில் விழுந்துருச்சு. இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், பாவம் செய்தவன், அதனால் இந்த இயற்கை அவனை விடலை, பாருங்கள் அவன் கொஞ்சம் நேரத்துக்கு கீழே விழுந்து செத்துருவான் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் பவுல் அந்த பாம்பை தீயில உதறி விட்டு ஒன்றும் அறியாதவன் போல் இருந்தான். ஒன்றுமே ஆகலை. எவ்வளோ பெரிய அற்புதம்! பவுலுக்கு விடுதலை. அதனால் இந்த மெலித்தா தீவில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும் படிக்கிறோம். இயற்கையின் மீது அதிகாரம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. படிக்கிறோம்ல, லூக்கா 10:19 வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் அந்த அதிகாரத்தை தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அன்றன் மீது விசுவாசத்தில் உண்மையாய், உறுதியாய், உத்தமமாய் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சிறைக்கதவுகள் 3 தரம் திறவுண்டு போகுதல். அப்போஸ்தலர் நடபடிகளில் 3 தடவை 3 dramatic jail breaks. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 17-25 வரைக்கும் படித்து பாருங்கள். பேதுரு யோவானை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, இயேசுவின் நாமத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து அற்புதமாக தப்பிச்சு வெளியில் வந்துடுவாங்க. போர் வீரர்கள், நாங்கள் பத்திரமா பூட்டித்தானே வச்சோம், எப்படி வெளியில் வந்தாங்க அப்படின்னு தவிப்பார்கள். 12ஆம் அதிகாரம் 5-11 பேதுரு மட்டும் சிறைச்சாலையில் கிடப்பார். விடிஞ்சா தலையை வெட்டிடுவாங்க ஏரோது ராஜா. தேவதூதன் வந்து அற்புதமாய் விடுவித்தான். 5ஆம் அதிகாரத்திலும் தேவதூதன் தான் வந்தார். 12ஆம் அதிகாரத்திலும் தேவதூதன் தான். 16ஆம் அதிகாரத்தில் பவுல் சீலா பிலிப்பி பட்டணத்தில் அடித்து உதைச்சி ஜெயிலில் போட்டு கழுமரத்தில் கட்டி வச்சுருந்தாங்க. அவர்கள் துதித்து பாடினார்கள். சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறவுண்டன. அன்பானவர்களே, எல்லாம் பத்திரமாக லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆச்சரியமாக அவர்கள் தப்பி பிழைத்தார்கள். தேவன் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக
செயல்பட்டார், தம்முடைய ஊழியக்காரர்களை விடுவித்தார். இது மாதிரி நடக்குமா எதிர்காலத்தில்? தேவன் செய்ய வல்லவர். ரெண்டாவது, வியாதியின் மீது அதிகாரம், பவர் ஓவர் டிசீஸ். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் பிறவிச் சப்பானி, 40 வயதுக்கு மேலான ஒரு சப்பானி பேதுரு யோவானால் சுகமாக்கப்பட்டான். பேதுருவின் நிழல் பட்டு பிணியாளிகள் சுகமடைந்தார்கள். அப்போஸ்தலர் 5:15 படிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். பேதுரு வருவார்னு சொல்லிட்டு நோயாளிகள் என்ன செய்வாங்களாம்? கட்டிலோடு தூக்கிட்டு வந்து ரோட்டில் போட்டிருப்பாங்களாம். பேதுரு நிழல் பட்டாவது சுகமடைவோம் என்று அநேகர் வந்து தெருவில் கிடந்தார்கள். பேதுருவின் நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள். இன்றைக்கி நம்ம நிழல் பட்டு ஐயோ அவன் நிழல் கூட படக்கூடாது அப்படின்னு நம்ம அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, தேவன் இந்த சாதாரண பேதுரு மூலமாக எவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்கிறார். மூணாவது, திமிர்வாதக்காரன் ஐனையா பேதுரு மூலமாக சுகம் பெற்றான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32-35 வரைக்கும். நாலாவது, மாயவித்தைக்காரன் எலிமா குருடாகுதல். அப்போஸ்தலர் 13:4-12 வரைக்கும் படிக்கிறோம். பவுல் மூலமாக இந்த அற்புதம் நடந்தது. ஐந்தாவது, லிஸ்தினாவிலே பிறவிச்சப்பானி சுகமடைந்தான் பவுல் மூலமாக. அப்போஸ்தலர் 14:8-10 வரைக்கும். ஆறாவது, பவுல் மூலம் விசேஷித்த அற்புதங்கள் அப்படின்னு படிக்கிறோம். அப்போஸ்தலர் 19:11-12 வரைக்கும். அதாவது பவுலுடைய அந்த வஸ்திரத்தில் இருந்து கைக்குட்டைகள், உருமால்கள் தலையில் கட்டுவாங்கள்ல, இந்த மாதிரி இந்த பவுலுடைய துணிகளை கொண்டு போய் போட்டவொன்னே அற்புதங்கள் நடந்துச்சான். எப்படி இயேசுவின் வஸ்திரத்தை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்டால் சுகமடைந்தால் அந்த மாதிரி. வியாதியின் மீது அதிகாரம். ஏழாவது, புபிலியுவின் தகப்பன் சுகமடைதல் மெலித்தா தீவில். அப்போஸ்தலர் 28:7-9 வரை. மெலித்தா தீவினுடைய தலைவன் புபிலியு, அவங்க அப்பா இரத்த பேதி ஜுரமாக கிடப்பார். பவுல் போவார், ஜோம் பண்ணுவார், அற்புத விடுதலை. ஏன்னா பாம்பு கடித்து பவுலுக்கே ஒன்றும் ஆகலை, இவர் கொண்டு போய் ஜோம் பண்ணா தேவன் இவரோடு இருக்கிறார் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அற்புதங்கள் மெய்யான தேவன் யார் என்பதையும், அந்த தேவன் அந்த அற்புதம் செய்கிற பிள்ளைகளோடு இருக்கிறார் என்பதற்கும் சான்றாக தேவன் செய்கிறார். மூணாவது, மரணத்தின் மீது அதிகாரம், பவர் ஓவர் டெத். அனனியா சப்பீராளின் அடுத்தடுத்த மரணம் நடந்துச்சுல பேதுரு மூலமாக. அப்போஸ்தலர் 5:17 வசனங்கள் படித்து பாருங்கள். இந்த தம்பதி நல்லா தான் இருந்தாங்க, கடவுள் பயந்த ஒரு ஜெபிக்கிற தம்பதி தான். ஆனால் பண ஆசையிலே மயங்கி போன ஒரு தம்பதி. குடும்பங்கள் பட்டியலில் நம்ம அந்த அனனியா சப்பீராளை பற்றி படிக்கலை, நீங்கள் படித்து பாருங்கள். தொர்க்காளின் உயிர்த்தெழுதல், பேதுரு உயிரோடு எழுப்பினார். ஒரு நல்ல பெண்மணி தொர்க்காள். அப்போஸ்தலர் 9:36-42 வரைக்கும். மூணாவது, ஏரோது அரசனின் பயங்கர மரணம். அப்போஸ்தலர் 12:20-25 வரைக்கும். பேதுருவை எந்த தேவதூதன் விடுவித்து சிறைச்சாலை விட்டு வெளியே கொண்டு வந்தானோ அதே தேவதூதன் என்ன செய்தானா, ஏரோது ராஜாவை அடித்தான், அவன் புழுபுழுத்து செத்தான். எலன் ஒயிட் அப்படி எழுதியிருப்பாங்க, அதே தேவதூதன் என்று எழுதியிருப்பார்கள். நாலாவது, பவுல் கல்லெறியுண்டு மீண்டும் பிழைத்தல். அப்போஸ்தலர் 14:19-22 வரை படித்து பாருங்கள். லீஸ்திரா பட்டணத்தில், தீமோத்தேயுவின் பட்டணத்தில் பவுலை கல்லெறிஞ்சு செத்துட்டான்னு நினச்சி தரத்தரம் இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியில் போட்டுருவாங்க. அவர் திரும்ப எந்திரிச்சு ஊருக்குள்ளே வந்து அதே ஊரில் மறுபடியும் பிரசங்கம் பண்ணுவார். எவ்வளோ பெரிய அற்புதம். ஐந்தாவது, பவுல் ஐத்திகுவை உயிருடன் எழுப்புதல். அப்போஸ்தலர் 20:6-10 வரைக்கும். பவுல் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். 3ஆவது மாடியில் நடக்கும் பிரசங்கம். ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருப்பான். ஒரு வாலிபன் தூங்கி கீழே விழுந்து செத்து போயிடுவான். ஆலயத்தில் தூங்குறீங்களா? தூங்குறதுக்காகவே ஆலயத்துக்கு போகிறீங்களா? இல்லை ஆலயத்துக்கு போனால் தான் தூக்கம் வருது அப்படின்னு போகிறீங்களா? சில நேரத்தில் சொல்லுவாங்க, பைபிளை திறந்தாலே தூக்கம் வருது பாஸ்டர். சிலர் தூங்குறதுக்காகத்தான் பைபிளை திறக்கிறது. அப்படி ஒருத்தன் தூங்கிக்கிட்டே கீழே விழுந்து செத்து போயிட்டான். பவுல் கீழே இறங்கி போய் அவனுக்காக ஜெபம் பண்ணார். அவன் உயிரோடு எழுந்துட்டான்.
அன்பான தேவ பிள்ளைங்களே, இன்றைக்கி நம்ம என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, நிறைய பேர் சர்ச்சில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவரே இவங்களெல்லாம் எழுப்புங்க, முதல்ல அந்த அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம அந்த ஜெபத்தை பண்ணணும். 6வது, கொலை சதியிலிருந்து பவுல் காக்கப்படுதல். அப்போஸ்தலர் 23 அதிகாரம் 24 வசனங்கள் படித்து பாருங்கள். இந்த சாதாரண இந்த பவுலை கொல்றதுக்காக எவ்வளோ பேர் சதி திட்டம் போடுவாங்க. தேவன் அற்புதமாய் காப்பாற்றுவார். 40க்கும் அதிகமான யூதர்கள் இந்த பவுலை கொல்ற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் உபவாசம் சொல்லி தீவிரமாக சபதம் இருந்தாங்களாம். தேவன் ஏதாவது நேரடி அனுமதி தார பவுலுக்கு இல்லை, அற்புதமாய் பாதுகாத்தார். அதே போல நாமும் கடைசி நாட்களில் சத்தியத்தை தேவனுடைய நாமத்தினாலே அறிவிக்கும் பொழுது நமக்கு எதிரடையாக அநேகர் எழும்பலாம், ஆனால் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அப்படியே நடக்கும். 4வது, பேய்களின் மீது அதிகாரம், பவர் ஓவர் டீமன்ஸ். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் குறி சொல்லும் அசுத்த ஆவியுடைய ஒரு பெண் விடுதலை அடைதல். அப்போஸ்தலர் 16 படிக்கிறோம், 16லேருந்து 24 வரைக்கும். அப்படி ஒரு பெண்ணை வச்சு அந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்க அதிகாரிகள் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு இயேசுவின் நாமத்திலே பவுலும் சீலாவும் விடுதலை கொடுத்தார்கள். 2வது, 7 போலியான பேயோட்டிகளை பொல்லாத ஆவியுள்ள மனுஷன் துவம்சம் செய்து துரத்துதலை பற்றி படிக்கிறோம். அப்போஸ்தலர் 19 13லேருந்து 16 வரைக்கும். இந்த சம்பவங்களெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அன்பானவர்களே, எத்தனை அற்புதங்கள் அடிக்கிட்டே போகலாம். ஆனால் இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 19 அற்புதங்கள் தான் பார்த்தோம். சரிதானே? இன்னும் நிறைய உங்களுக்கு நான் சொல்லலை, சுருக்கமாக ஒரு பட்டியல் உங்களுக்கு நான் காண்பித்தேன். ஆனால் பைபிளில் பாருங்கள், அதுவும் குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் மனமாற்றம் என்பது மகத்தான அற்புதம் அல்லவா? கொடுமைக்காரன் மற்றும் கொலைகாரனான யூதன் சவுலின் மனமாற்றம். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் அவருடைய அந்த மனமாற்ற சாட்சியை 9 அதிகாரம் 22 அதிகாரம் 26 அதிகாரம் 3 அதிகாரங்களை படிக்கலாம். அது மட்டுமல்ல, நற்சாட்சி பெற்ற 100க்கு அதிபதியான புறஜாதியான் கொர்நேலியுவின் மனமாற்றம் 10 அதிகாரத்தில். அன்பானவர்களே, எத்தனை அற்புதங்கள் நடந்தாலும் ஒரு மனுஷன் அல்லது ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வர்றான் பார்த்தீங்களா, அதாங்க மிகப்பெரிய அற்புதம். எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, 9 Testimonies, page 152. The miracle working power of Christ's grace is revealed in the creation in man of a new heart, a higher life, a holier enthusiasm. God says, a new heart also will I give you. Ezekiel 36:26. Is not this the renewal of man, the greatest miracle that can be performed? What cannot the human agent do who by faith takes hold of the divine power? தமிழில் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் கிருபையின் அற்புதம் நடப்பிக்கும் வல்லமையானது, கிறிஸ்துவின் கிருபையின் அற்புதம் நடப்பிக்கும் வல்லமையானது மனிதனில் புதிய இருதயத்தையும் உயர்தரமான வாழ்வையும் பரிசுத்தமான விருப்பத்தையும் சிருஷ்டிப்பதில் வெளிப்படுகிறது. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன் என்று தேவன் கூறுகிறார். எசேக்கியேல் 36:26. அப்போ அந்த கிருபையின் அற்புதம் பாருங்கள், ஒரு பாவிக்கு புது இருதயம், உயர்தரமான வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தவனை உயர்தரமான வாழ்க்கைக்கு தேவன் நடத்துகிறார். பரிசுத்தமான விருப்பங்களை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். மனிதனை புதுப்பித்தல் என்பது செய்யப்படும் அற்புதங்களிலேயே மிக பெரிதான அற்புதம் அல்லவா? தெய்வீக வல்லமையை விசுவாசத்தினால் பற்றி கொள்ளும் மனித கருவியால் செய்யக்கூடாதது ஒன்று உண்டோ? பாருங்களேன், நம்ம போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது ஒரு பாவி ஆண்டவர்கிட்ட வர்றான்னா, அந்த ஊழியத்தில், அந்த அற்புத ஊழியத்தில் உங்களை என்ன ஆண்டவர் பயன்படுத்துகிறார்? எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! இதை குறித்து வாரன் வியர்ஸ்பி என்ற எழுத்தாளர் சொல்கிறாரு, The greatest miracle of all is the transformation of a lost sinner into a child of God by the grace of God. That is the miracle that meets the greatest need, lasts the longest and costs the greatest price, the blood of God's Son. தமிழில் சொல்கிறேன், தொலைந்து போன ஒரு பாவி தேவ கிருபையினால் தேவனின் பிள்ளையாக மாறுவதே எல்லாவற்றிலும் மேலான அற்புதமாகும். மிகப்பெரிய தேவையை சந்திக்கிற, நீடித்து என்றும் நிற்கிற தேவகுமாரனின் இரத்தம் என்னும் மாபெரும் விலைக்கிரயத்தை செலுத்த செய்த அற்புதம் அதுவே ஆகும்.
பார்த்தீங்களா, இயேசுவின் ரத்தத்தினால அவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டு செய்கிறாரு. இன்றைக்கி நமக்கு வேண்டிய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? பாவிகள் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும். மற்றவங்க நினச்சிக்காதீங்க, நம்மைத்தான் நான் சொல்லுகிறேன். மனம் திரும்பணும்னு சொன்ன உடனே எப்போவுமே அடுத்தவங்கள தான் நினைப்போம், நம்மை நாம் நினைக்கிறதே கிடையாது. அன்பானவர்களே, ஒரு பாவி மனம் திரும்புவது தான் மிகப்பெரிய அற்புதம். சரி, கேள்வி. இப்படி நிறைய அற்புதங்களை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தோமே. அற்புதங்கள் இனிமேல் சாத்தியமா? ஆர் மிராக்கிள்ஸ் பாசிபிள் ஹியர் ஆஃப்டர்? அற்புதங்கள் அதெல்லாம் அந்த காலங்க, அன்னைக்கு மாதிரி இன்றைக்கெலாம் இனிமேல் நடக்குமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, சாத்தியமே இல்லை என்று நினைக்கிறீர்களா? பைபிள் சொல்லுது, பிரசங்கி 1ஆம் அதிகாரத்தில், முன் நடந்ததே பின்னும் நடக்கும். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அன்றைக்கி நடந்துச்சா அப்போஸ்தலர் நடவடிக்கை காலத்தில், கடைசி காலத்திலே நடக்கும். எல்லன் வைட் எழுதுகிறாங்க, servants of God with their faces lighted up and shining with holy consecration will hasten from place to place to proclaim the message from heaven by thousands of voices all over the earth. The warning will be given, miracles will be wrought, the sick will be healed, and signs and wonders will follow the believers. Satan also works with the lying wonders, even bringing down fire from heaven in the sight of men. Thus the inhabitants of the earth will be brought to take their stand. Great controversy-ல படிக்கிறோம். தமிழில் வாசிக்கிறேன். தேவனுடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்த அர்ப்பணிப்பால் தங்கள் முகங்கள் ஜொலித்து பிரகாசிக்க, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட செய்தியை அறிவிக்க ஒவ்வொரு இடமாக விரைவார்கள். பூமி முழுவதிலும் ஆயிரக்கணக்கானவர்களால் எச்சரிப்பு கொடுக்கப்படும். அற்புதங்கள் நடக்கும், நோயாளிகள் குணமடைவார்கள், தேவ ஊழியர்கள் செல்கிற இடங்களில் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கும். அதே சமயத்தில் சாத்தானும் பொய்யான அற்புதங்களோடு கிரியை செய்வான். வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணுவான். வெளிப்படுத்தல் 13:13. இவ்வாறு பூமியின் குடிகள் ஒரு தீர்மானத்தை எடுக்க கொண்டு வரப்படுவார்கள். பாருங்க, படிக்கிறோம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக சாத்தானுடைய கூட்டாளிகள் என்ன செய்வாங்க? வலுசிற்பம், மிருகம், கள்ளத்திற்கு எல்லாம் சேர்ந்து வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பிக்கும். ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார், சாத்தான் ஒரு பக்கம் அற்புதங்களை அவன் நடப்பிப்பான். பெரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அற்புதங்கள் இனிமேல் நடக்குமா என்ற கேள்விக்கு பதில் ரிவ்யூ ஹெரால்டில் நவம்பர் 10, 1885 வருஷம் எல்மெட் எழுதியிருக்கிறாங்க. God will soon do great things for us if we lie humble and believing at His feet. More than 1,000 will soon be converted in one day, most of whom will trace their first convictions to the reading of our publications. நம் தேவனுடைய பாதத்தில் தாழ்மையாய் விழுந்து விசுவாசத்துடன் நடந்தால் அவர் நமக்காக பெரிய காரியங்களை விரைவில் செய்வார். ஒரே நாளில் 1000க்கும் அதிகமானவர்கள் சீக்கிரத்தில் மனமாற்றம் அடைவார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணார், 3000 பேர் ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரை. அது மாதிரி திரும்ப நடக்கும். அப்படிப்பட்டவர்களில் அநேகர் நமது பிரசுரங்களை வாசித்ததினால், நம்முடைய புஸ்தகங்களை வாசித்ததினால் தங்கள் உள்ளங்களில் முதலான உணர்வை அடைந்திருப்பார்கள். எப்பவுமே வெளியில் போகும்பொழுது கையில் ஒரு 3-4 புஸ்தகத்தை வச்சுருக்கணும். பஸ்ஸில், ட்ரெயினில் போகும்பொழுது வாய்ப்பு கிடைக்கும்போது யாருக்கா புஸ்தகத்தை கொடுக்கணும். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட், அப்படி தானே? கிரேட் கான்ட்ரவர்சி, ஏதாவது ஆவிக்குரிய புத்தகங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, இப்படி புஸ்தகங்களை படித்து அநேகர் வருவாங்களாம் சத்தியத்திற்கு. நமது ஊழியத்தை செய்கிறோமா? யோசித்து பார்ப்போம். காஸ்பல் ஒர்க்கர்ஸ் புத்தகத்தில் படிக்கிறோம், பக்கம் 376. Christ's ministry lasted only 3 years, but a great work was done in that short period. In these last days, there is a great work to be done in a short time. கிறிஸ்துவின் ஊழியம் 3 ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. உண்மைதானே? ஆனால் அந்த குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஊழியம் செய்யப்பட்டது. இந்த கடைசி நாட்களிலும் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஊழியம் செய்து முடிக்கப்படவிருக்கிறது. நம்ம நினைக்கிறோம், எப்படிங்க 800 கோடி மக்கள் இருக்காங்க, எப்படி இன்னும் டைம் ஆகும், இன்னொரு 100 வருஷம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டு நினச்சி வரான், குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஊழியத்தை வேகமாக முடிச்சிருவாராம். எத்தனை ஆச்சரியம்!
தொடர்ந்து இன்னொரு மேற்கோளை வாசிக்கிறேன். யூத்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் February 13, 1902 அந்த பத்திரிகையில் எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, at the 11th hour the Lord will call into his service many faithful workers. Self-sacrificing men and women will step into the places made vacant by apostasy and death. To young men and young women, as well as to those who are older, God will give power from above with converted minds, converted hands, converted feet, and converted tongues. Their lips touched with a living coal from the divine altar, they will go forth into the master's service, moving steadily onward and upward, carrying the work forward to completion. தமிழில் வாசிக்கிறேன். 11ஆம் மணி நேரத்தில் நம்ம படிச்சிருக்கோம்ல, மற்ற 20ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். ஒருத்தன் ஒரு எஜமான் போய் வேலைக்கு ஆட்களை கூப்பிட்டானான். 11ஆம் மணி நேரத்தில் ஒரு சில வந்தாங்களாம், சாயங்காலம் 5 மணிக்கு. 11ஆம் மணி நேரம்னா சாயங்காலம் 5 மணிக்கு. 6 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். 1 hour தான் வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கும் ஒரே சம்பளம் தான். படிச்சிருக்கோம்ல. 11ஆம் மணி நேரத்தில் அநேக உண்மையுள்ள பணியாட்களை தமது சேவைக்குள் கர்த்தர் அழைப்பார். மருள விழுகைன்னா சத்தியத்தை விட்டே வெளியில் போயிடுது. மருள விழுகை மற்றும் மரணத்தால் வெறுமையாக்கப்பட்ட இடங்களை தர்த்தியாகமுள்ள ஆண்களும் பெண்களும் பிடித்து கொள்வார்கள். என்ன நடக்கும்? இக்கட்டு காலம் வரும்பொழுது நிறைய பேர் சத்தியத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்க, நிறைய பேர் இறந்துருவாங்க. அந்த இடங்களை தர்த்தியாகமுள்ள பிள்ளைகள் எடுத்துக்கொள்வார்கள். வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் அதே சமயம் வயோதிபருக்கும் தேவன் பரலோகத்திலிருந்து வல்லமையை அருளுவார். மாற்றமடைந்த மனங்களுடன், மாற்றமடைந்த கரங்களுடன், மாற்றமடைந்த கால்களுடன் மற்றும் மாற்றமடைந்த நாவுகளுடன், தெய்வீக பலிபீடத்திலிருந்து நெருப்பு தழலினால் தொடப்பட்ட தங்கள் உதடுகளுடன் எஜமானனின் சேவைக்குள் அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள். இடைவிடாமல் முன்னோக்கி மேல் நோக்கி சென்று ஊழியத்தை முழு நிறைவுக்கு கொண்டு வருவார்கள். There will be a converted ministry. மனமாற்றமடைந்த ஊழியம். அதாங்க இன்றைக்கி நடக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகள் மத்தியில் மனமாற்றம் நமக்குள்ள தேவை. கரங்களிலே மாற்றம். கையாடல் பண்ணுகிறோமா? கர்த்தருடைய பணத்தை தப்பாக பயன்படுத்துகிறோமா? கால்கள் தப்பாக போகிறதா? கால்கள் மாற்றம் அடைய வேண்டும். நம்முடைய நாக்குகள் போய் பேசுகிறதா? தூஷணமாய் பேசுகிறதா? புறங்கூறுகிறதா? நாவுகள் மாற்றம் அடைய வேண்டும். உதடுகள் தொடப்பட வேண்டும். பலிபீடத்தின் அக்கினி தழலினால் ஏசாவின் உதடுகள், ஏசாய் தீர்க்கதரிசி உதடுகள் தொடப்பட்டது போல ஏசாய் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல பிரியமானவர்களே. ஸோ வி நீட் கன்வர்ஷன் அமங் அஸ். நம்ம நினைக்கிறோம் மனமாற்றம் அடுத்தவன் வெளியில் இருக்கோம் மனமாறன்னு நினைக்கிறோம். நம்ம தாங்க மனமாறணும். அப்போ தான் ஊழியம் சீக்கிரம் முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விளங்குகிறதா? மனமாற்றம் நமக்குத்தான், நம்மத்தில்தான் தேவை. அப்போ ஆண்டவர் இவ்வளோ நம்பிக்கை கொடுக்குறார் பாருங்க. கடைசி நாட்களில் தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அப்போஸ்தல நடபடிகளில் அற்புதங்களை செய்தவர்கள் யார் யார்? பெரிய கல்விமான்களா அல்லது ஜாம்பவான்களா அப்படின்னு யோசித்து பாருங்க. படிப்பறிவில்லாத பேதுரு, யோவான், இவங்களை வச்சு தான் அந்த பிறவி சப்பானி சோகமாக்கினார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு துர்கால உயிரோடு அனுப்பினார். ஐனையா என்ற திமிர்வாதக்காரன் நடக்க வச்சார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில். இந்த பேதுரு யோவான் எப்படிப்பட்டவர்கள்? அப்போஸ்தலர் 4:13 படிக்கிறோம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள், அந்த யூத ரபிமார்கள் மூப்பர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், பேதுரும் யோவானும் படிப்பறியாதவர்கள் என்றும், பேதமையுள்ளவர்கள், மேத கிடையாது அவங்க, ஒன்றும் தெரியாதவங்க, பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களை, கடைசி நாட்களில் வல்லமையாக ஊழியம் செய்யணும் அப்படின்னா பெருசாக படிச்சிருக்கணும் ஒன்றும் தேவையில்லை. இயேசுவோடு இருக்கணும், அவ்வளோதான். இயேசுவோடு நெருங்கி ஜீவிக்கணும், அது போதுங்க. அதனால தான் பேதுரு யோவானை தேவன் பயன்படுத்தினார். சாதாரண சபை விசுவாசிகளான ஸ்தேவான், பிலிப்பு, அனனியா ஆகியோரை கொண்டு தேவன் அற்புதங்கள் செய்தார். இவங்கெல்லாம் ஸ்தேவான், பிலிப்பெல்லாம் டீக்கன்ஸ். அனனியா ஒரு சீஷன். படிக்கலாம் பாருங்கள், அப்போஸ்தலர் 6:8. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அதே மாதிரி நீங்கள் 8ஆம் அதிகாரம் படித்தீங்கன்னா பிலிப்பு, அவனு பெரிய அற்புதங்களை செய்தான் பிலிப்பி பட்டணத்தில்.
மன்னிக்கவும், சமாரியா பட்டணத்தில் அப்படின்னு படிக்கிறோம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் என்ற பவுல் குருடனாகி 3 நாட்கள் பார்வையற்று இருந்தான். போய் அவனுக்கு கண்களை தொட்டு ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவி அவன் மீது இறங்கினார். யாருங்க போய் ஜெபம் பண்ணா? ஒரு சாதாரண விசுவாசி, அனனியா என்ற சீஷன். அவன் தான் தமஸ்குவில் ஒரு ஆற்றோரத்தை கூட்டு போய் அந்த சவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? சாதாரண மனிதர்களை கொண்டு தேவன் சாதாரண விசுவாசிகளை கொண்டு அற்புதங்களை செய்தார் என்றால் நம்மை கொண்டும் அவர் செய்வார் அல்லவா? தனது மேன்மைகளை எல்லாம் குப்பை, நஷ்டம் என்று சொன்னவர் பவுல். பிலிப்பியர் 3:11 படிக்கிறோம். தன்னை துடைத்து போடப்படும் அழுக்குன்னு சொன்னார். இப்படி தன்னை தாழ்த்திய பவுலையும் கொண்டு தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். படித்தோம்ல அப்போஸ்தலர் 19:11-12 பாருங்களேன். பவுல் சொல்கிறாரு, அவருக்காக எல்லாவற்றையும், அவர் படித்த எல்லா படிப்பு மேன்மை எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று எண்ணுகிறேன். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவுமானோம். 1 Corinthians 4:13. இப்படி தாழ்மையுள்ள மனிதர்களை கொண்டுதாங்க தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். அன்பானவர்களே, பாருங்கள், ரிவ்யூ ஹெரால்டு பத்திரிகையில் செப்டம்பர் 21, 1905 எல்லாம் சொல்கிறாங்க, The Lord says, I will take illiterate men, obscure men, and move upon them by my spirit to carry out my purposes in the work of saving souls. The last message of mercy will be given by a people who love and fear me, not by might nor by power, but by my spirit. தமிழில் வாசிக்கிறேன். கல்வி அறிவற்ற மனிதர்களை, தாழ்நிலையான மனிதர்களை, வெளியிலே தெரியாத பிரபலமற்ற மனிதர்களை நான் தெரிந்து கொண்டு ஆத்துமாக்களை ரட்சிக்கும் பணியில் எனது நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு எனது ஆவியினால் அவர்கள் மீது அசைவாடுவேன். சாதாரணமானவர்களை, சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பீப்புள், அப்ஸ்கியூர் பீப்புள், இல்லிட்ரேட் பீப்புள், படிக்காதவங்களை தேவன் தெரிந்து கொண்டு ஆவியை ஊற்றி அவங்களை பயன்படுத்துவார் ஆத்மாதாய பணியில். என்னை நேசித்து எனக்கு பயப்படும் ஒரு ஜனக்கூட்டத்தால் இரக்கத்தின் கடைசி தூதானது கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை நேசிக்கணும், அவருக்கு பயப்படணுங்க. அப்படிப்பட்டவர்கள் போதும் ஆண்டவருடைய ஊழியத்தை முடிக்கிறதுக்கு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். எத்தனை நம்பிக்கையூட்டும் நல்வார்த்தைகள் பிரியமான தேவ பிள்ளைகளே. இப்போ எவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்களை ஆதி சபையில் ஆண்டு செஞ்சார். ஆதி சபையாருடைய ஆச்சரியமான ஜெபம் என்ன தெரியுமா? ஒண்டர்ஃபுல் ப்ரேயர் ஆஃப் த ஏர்லி சர்ச். என்ன ஆச்சரியமான ஜெபம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 4:29-30 அந்த ஜெபத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த ஜெபம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். வெறும் அற்புதம் மட்டும் கேட்கல, சரிதானே? அற்புதங்களும் அப்புறம் என்னது? ஆண்டோடைய வசனத்தை தைரியமாக சொல்லணும். ஆண்டவரே, இன்றைக்கி மற்ற சபைகளில் பார்த்தீங்கன்னா வெறும் அற்புதம் தான், காலத்திற்கேற்ற சத்தியம்லாம் கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி ஜெபம் பண்ணாங்க ஆதி சபையார். ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும், உம்முடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை உம்முடைய ஊழியக்காரர்கள் முழு தைரியமாக சொல்லணும், அனுகிரகம் செய்யும். நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே அற்புதம் செய்யும், அடையாளம் காட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறோமா? அன்பான தேவ ஜனங்களே, உலகத்தின் தேவைகள் மிகவும் பெரிதாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும், எங்கே திரும்பினாலும் வியாதிகள், விபத்துகள், நாச மோசங்கள். உலகத்தின் தேவைகள் மிகவும் பெரிதாக இருக்கிறது. திருச்சபையின் நிகழ்கால நிலைமையோ மிகவும் பலவீனமாக இருக்கிறது. சபையோட நிலைமை நினச்சா பரிதாபமாக இருக்குது. ஆதி சபையாரின் ஏக்கமும் ஊக்கமும் நமதாக மாறட்டும். அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க? அவங்க ஏக்கம், ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க. அவங்க ஊக்கம், உங்களுடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. பேதுரு யோவான் சொன்னாங்கல்ல, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொன்னாங்க. அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில். இப்போ எவ்வளோ விசுவாசம் அவங்களுக்கு!
இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? அடையாளங்கள் மற்றும் அற்புதங்களால் திரளானவர்கள் மனமாற்றம் அடைந்து விசுவாசிகளானதாக 17 இடங்களில் அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் பார்க்கிறோம். அற்புதங்கள், அடையாளங்கள், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அநேகர் மனமாற்றம் அடைந்திருப்பார்கள். பாருங்களேன், சில உதாரணங்கள் சொல்கிறேன். பெந்தேகோஸ்தே அற்புதம், திடீரென்று இடி முழக்கம் போன்ற சத்தம், ஆவியானவர் இறங்கினார், எல்லார் மேலும் அக்கினிமயமான நாவுகள். இதெல்லாம் அற்புதம் இல்லை? எல்லாரும் என்ன பண்ணாங்க? கூடியிருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா, கூடியிருக்கிற 17 தேசத்திலிருந்து வந்திருக்கிறவருடைய அவங்க பாஷைகளில் இவங்க பேசினாங்க. அந்நிய பாஷை ஏதோ சும்மா உளரலை. லட்சக்கணக்கான யூதர்கள் வந்திருந்தார்கள் 17 தேசங்கள்லேருந்து. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் சத்தியத்தை அவரவருடைய பாஷைகளில் இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சீஷர்கள் பேசினார்கள். இது அற்புதம், அடையாளம். சரிதானே? 3000 பேர் மனமாற்றம் அடைந்தார்கள். அப்போஸ்தலர் 2:41. பிறவிச்சப்பானியின் அற்புத சுகம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, 5000 பேரை மனம் திருப்பியது. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அதை பேதுரு யோவான் சுகமாக்கினார்கள். திமிர்வாதக்காரன் ஐனேயா, அவன் அடைந்த அற்புத சுகம் சில ஊர்களை மனம் திரும்பும்படி செய்தது. அப்போஸ்தலர் 9:34-35 படிச்சு பாரு. துர்க்காலின் உயிர்த்தெழுதல், பேதுரு உயிரோடு எழுப்பினார், ஐனேயாவையும் அவர் தான் சுகமாக்கினார். இந்த துர்க்காலின் உயிர்த்தெழுந்ததுனால யோப்பாவில் அநேகர் மனம் திரும்பினார்கள். அப்போஸ்தலர் 9:40-42. இப்படி நீங்கள் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தன, அநேகர் மனமாற்றம் அடைந்தார்கள், இயேசுவிடம் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். திருச்சபை, ஆதி திருச்சபை வளர்ந்து பெருகியது. அன்பானவர்களே, கொர்நேலியுவின் குடும்பத்தார் சுற்றத்தாரின் மனமாற்றத்திற்கு தேவதூதன் உதவியாயிருந்தான். தேவதூதன் வந்து சொல்கிறார் கொர்நேலியிட்ட, நீ போப்பா பேதுருவை கூட்டிகிட்டு வர சொல்லு அப்படின்னு. சரிதானே? பேதுருவுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். தரிசனம் கொடுத்து நீ போ அப்படின்னு காட்டுறார். சரிங்களா? தேவதூதன் எப்படி கொர்நேலிய குடும்பத்தின் அந்த சுற்றத்தாரின் மனமாற்றத்திற்கு உதவியாக இருந்தானோ, அதே போல முடிவு கால ஊழியங்களில் தேவதூதர்கள் வல்லமையாய் தேவ ஜனத்துடன் இணைந்து ஊழியம் செய்ய இருக்கிறார்கள். நடக்கும் இது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த வாஞ்சை, இந்த தாகம், அதற்கான ஏக்கம், ஜெபம் நம்மிடத்திலிருந்து பெருக வேண்டும். ஆண்டவரே, நம்முடைய ஊழியங்களை முடிக்கணும், அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கணும். ஆண்டவரே, நம்முடைய தேவதூதர்கள் எங்கள் கூட சேர்ந்து ஊழியம் செய்யணும், நம்முடைய ராஜ்யத்தை சீக்கிரம் நாங்கள் பார்க்கணும். அந்த தாகம் நமக்கு தேவை. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரீஸ் ஹவல்ஸின் ஜெபமும் அற்புதமும், பிரேயர்ஸ் ஆஃப் ரீஸ் ஹவல்ஸ் அண்ட் மிராக்கிள். ரீஸ் ஹவல்ஸ் யார் என்றால், இயேசுவோடு நெருங்கி நடந்த பிரிட்டிஷ் போதகர். 1879 1950 வரைக்கும் வாழ்ந்தவர். எல்லா தேவைகளுக்கும் தேவனையே சார்ந்திருப்பார். தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க தேவனுக்கென்று அர்ப்பணித்து வாழ்ந்தவர். 20ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்கா, ஐரோப்பாவில் மிஷனரியாக தேவனுக்கு சேவை செய்தவர். இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் நாடுகளில் இவருடைய ஜெப ஊழியம் மகத்தான மாற்றங்களை உண்டு பண்ணியது. அதாவது நம்ம பெரும்பாலும் ஆட்களுக்காக ஜோமனும், இவர் என்ன செய்வார் தெரியுமா? தேசங்களுக்காக ஜோமனுவார், அரசாங்கங்களுக்காக ஜோமனுவார். தேவன் பெரிய காரியங்களை செய்தார். உலகம் முழுவதும் சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்பதையே குறிக்கோளாக வைத்து ஜெபிக்கும் வழக்கம் கொண்டவர் ரீஸ் ஹவல்ஸ். இவரோட வாழ்க்கையில் ஒரு மிக சிறப்பான ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, நிறைய இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் சொல்கிறேன். 2ஆம் உலகப் போர் எப்போ நடந்துச்சு? 1939 1945 வரைக்கும், 1939 to 1945, 6 வருடங்கள், 6-7 வருஷங்கள். அந்த 2ஆம் உலகப் போருக்கு சற்று முன்பாக, சில ஆண்டுகளுக்கு முன்பாக, இவர் என்ன செய்கிறாரு, அந்த வேல்ஸ் நாட்டில் ஒரு பைபிள் காலேஜ் ஒன்று ஏற்படுத்தினார். 1920களில் இந்த நாசி படை வீரர்கள், அதாவது ஹிட்லருடைய படை வீரர்கள் ஜெர்மனியில் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய இராணுவ சேனையை அவர்கள் பலப்படுத்தி வந்தார்கள். அப்போது இந்த ஹிட்லரின் செயல்பாடுகள் பயங்கரமாக இருக்கிறதே,
இவனுடைய செயல்பாடுகள் இன்னும் அதிகரித்தால் சுவிசேஷம் பரவுவதற்கு தடையாக இருக்குமே என்று உணர்ந்த இந்த ரீஸ் ஹவல்ஸ் என்ன செய்கிறாரு, தனது கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏறக்குறைய 100 பேரை ஒன்று திரட்டி அவர் என்ன செய்வாராம், பயங்கரமாக ஜெபம் பண்ணார். பல காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான காரியம், இந்த 2ஆம் உலகப் போர் சம்பந்தப்பட்ட காரியம். ஒன்று திரட்டி 2ஆம் உலகப் போரின் ஆரம்பத்திலிருந்து அடிக்கடி இவங்களாம் என்ன செய்கிறாங்க, இந்த காலேஜில் உபவாசத்தோடு ஜபிக்கிறார்கள். எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, இரவு 7 மணிலேருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. திடீர்னு 10 நாள் ஜெபம் அப்படின்னு சொல்லுவார், திடீர்னு 8 நாள் ஜெபம்னு சொல்லுவார். காலையில் 1 மணி நேரம் ஜெபம், மதியம் 1 மணி நேரம் ஜெபம் என்ற இரவு பகலாக ஊக்கமாக ஜெபித்தார்கள். தானியேலை போல ரீஸ் ஹவல்ஸ் என்ன பண்ணாராம், 3 வாரங்கள் தொடர்ந்து உபவாசத்தோடு ஜெபித்தார் இந்த 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் உலகப் போரில் வெடிகுண்டுகள் பறக்கும், போர் விமானங்கள் இங்கே எங்கேயும் போய்கிட்டே இருக்கும். அவங்க அந்த ஏவுகணைகளை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்கும். இவருடைய சரித்திரத்தை நான் படித்தேன், ரொம்ப ஆச்சரியங்க. அந்த புக்கு தமிழ்லையும் இருக்கிறது, ரீஸ் ஹவல்ஸ் என்ற ஒரு புத்தகம். இதனுடைய இங்கிலீஷ் காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடிஎஃப் வந்து பாஸ்டர் ஸ்டான்லிக்கு அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் அதை படிங்க. ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம். அந்த சம்பவத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. ஒரு அணுகுண்டு கூட, ஒரு வெடிகுண்டு கூட அந்த காலேஜ் கேம்பஸில் விழவே இல்லையாங்க. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன் அன்பானவர்களே. ஹிட்லரின் படைகள் கோடிக்கணக்கானவர்களை கொன்றளித்த போது த ரீஸ் ஹவல்ஸின் ஜெபசேனை 4 குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபித்தார்களாம். என்ன ஜெபம் பண்ணாங்க? நம்பர் 1, இதான் அந்த புத்தகம் ஆங்கிலத்தில், ரீஸ் ஹவல்ஸ் இன்டர்செசர், த ஸ்டோரி ஆஃப் அ லைஃப் லிவ்ட் ஃபார் காட். தேவனுக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. நார்மன் கிரப் என்பவர் எழுதியிருக்கிறார். அவர் யாருன்னா ரீஸ் ஹவல்ஸோடைய நெருங்கின நண்பர், கூடவே இருந்தவர். அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த 2ஆம் உலகப் போர் டைமில் இந்த ரீஸ் ஹவல்ஸும் அவருடைய ஜெபசேனையும் என்ன ஜெபம் பண்ணாங்க பாருங்களேன். 4 காரியங்களுக்கு ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, கிரேட் பிரிட்டனின் மீது, இங்கிலாந்தின் மீது படையெடுப்பதில் ஹிட்லர் வெற்றி பெறக்கூடாது. 2வது, ஹிட்லர் எகிப்தை தாக்கி அலெக்சாண்ட்ரியாவை கைப்பற்றி விடக்கூடாது. எகிப்துக்குள்ளே தான் அலெக்சாண்ட்ரியா இருக்குது. 3வது, மாஸ்கோவை முறியடிப்பதிலும் ஹிட்லர் வெற்றி அடையக்கூடாது. மாஸ்கோன்னா ரஷ்யாவில் இருக்குது. ரஷ்யாவின் நகரமான ஸ்டாலின்கிராடுக்கு எதிரான தாக்குதலிலும் ஹிட்லர் வெற்றி அடையக்கூடாது. அவர் ஜெபம் பண்ண வரான், லார்ட் டர்ன் தேர் டிரெக்ஷன் டு திஸ் வே தட் வே அப்படின்னு ஜெபம் பண்ண வரான் ரீஸ் ஹவல்ஸ். ஆண்டவரே, இந்த ஹிட்லருடைய சேனையின் அவங்களுடைய போகிற அந்த திசையை இப்படி திருப்பிடுங்க, அப்படி திருப்பிடுங்கன்னு ஜெபம் பண்ண வரான். அப்படியே நடந்துச்சான். அன்பான தேவ பிள்ளைகளே, யுத்தத்தின் முடிவில் 2ஆம் உலகப் போர் முடிகிற தருவாயில் ஹிட்லருடைய இராணுவ தளபதி, அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர்சி ஃபுல்லர். அவர் தான் கமெண்டேட்டர் ஜெனரல், என்னெல்லாம் நடக்குதுன்னு அந்த பதிவுகளை வெளியிடக்கூடிய ஒரு இராணுவ தளபதி ஜேஆர்சி ஃபுல்லர். அவர் அதிகாரப்பூர்வமாக ஒரு காரியத்தை அறிவித்தார். என்ன அறிவித்தார்னா, ஒரு கட்டுரையில் ஹிட்லர்ஸ் 4 blunders, ஹிட்லரின் 4 பெரும் பிழைகள் அப்படின்னு அவர் வெளியிட்டாராம். ஏன் ஹிட்லர் படை தோல்வி அடைந்தது 2ஆம் உலகப் போரில்? 4 காரணங்கள், 4 பெரும் பிழைகள். அதில் நாஜி படையின் படுதோல்விக்கான 4 காரணங்களை வெளியிட்டிருந்தார். பாருங்களேன். ஹிட்லர் கிரேட் பிரிட்டனின் மீது படையெடுப்பதில் தோல்வி கண்டார். 2வது, ஹிட்லர் எகிப்தை தாக்கி அலெக்சாண்ட்ரியாவை கைப்பற்றவில்லை. 3வது, ஹிட்லர் தனது முன்னேற்ற பாதையில் படையெடுத்து சென்று மாஸ்கோவை முறியடிக்கவில்லை. 4வது, ஸ்டாலின்கிராட் மீதான மாபெரும் தாக்குதலில் ஹிட்லர் தோல்வியடைந்தார். இதெல்லாம் படித்தா கரெக்டாக ரீஸ் ஹவல்ஸ் என்ன ஜெபம் பண்ணாரோ அதை அப்படியே ஹிட்லருடைய படைக்கு எதிராக ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்தார். அருமையான தேவப்பிள்ளைகளே, ஹிட்லரின் 4 பெரும் பிழைகளும் ஏதோ தற்செயலாக நிகழ்ந்தவையா? இல்லை இல்லை.
மாறாக ரீசவல்ஸ் மற்றும் அவரது குழுவினர் செய்த ஊக்கமான ஜெபங்களுக்கு பரலோகம் கொடுத்த அற்புதமான பதில்தான் ஹிட்லர் படை அடைந்த படுதோல்வி. சரித்திரம் சொல்லுது, இந்த ஹிட்லர் எப்படி செத்தான்னு சொல்ல முடியாது. சிலர் சொல்கிறாங்க சுட்டு செத்துப்பட்டான் அப்படின்றாங்க. சிலர் சொல்கிறாங்க அவன் தன் மனைவிக்கு விஷம் கொடுத்து கொன்னுட்டு இவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த இடிபாடுகளில் இவனும் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை பற்றி சரியான முடிவே தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த ரீசவல் ஜோம் பண்ணிட்டு இந்த 4 காரியங்களுக்காக ஹிட்லர் நான் உனக்கு எதிராக ஜோம் பண்ண லெட்டர் எழுதிப்பாரு அப்படிலாம் கிடையாது. தேவன் தம்முடைய ஆவியானவர் கொண்டு ரீஸ் ஹவல்ஸை அந்த கல்லூரி மாணவர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாரும் ஜெபத்தில் ஊக்கமாய் நடத்தினார். தேவன் பெரிய அற்புதங்களை செய்தார். ஹிட்லர் படுதோல்வி அடைந்தான். அன்பானவர்களே, நான் சொன்னேன்ல, ஒரு குண்டு கூட அந்த வேல்ஸ் பைபிள் காலேஜை பாதிக்கவில்லை. அந்த காலேஜ் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை ஆச்சரியம்! பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நாம் எவ்வளவாக ஜெபிக்கிறோம், தேவனோடு நேரம் செலவிடுகிறோம் என்பதை சற்று யோசிக்கணும். ஜெபிக்காதவர்கள், தேவனோடு நெருங்கின உறவு வைத்திராதவர்கள் மூலமாக தேவன் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குன்னா முதல்ல அற்புதம் அடையாளம் நம்மக்கிட்ட தான் நடக்கணும். யோசித்து பார்ப்போம். கடைசியாக ஒரு வாசகத்தை வாசிக்கிறேன். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்ற ஒரு வல்லமையான ஊழியக்காரர், பயங்கரமான பிரசங்கியார், மெடிக்கல் டாக்டராக இருந்து ஊழியக்காரராக மாறினவர். அவருடைய படம் நீங்கள் பாருங்கள். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அவர் சொல்லியிருக்கிறாரு. முதல்ல ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். What is needed is some mighty demonstration of the power of God, some enactment of the Almighty that will compel people to pay attention and to look and to listen. That is why I am urging you to pray for this. When God acts, He can do more in a minute than man with his organizing can do in 50 years. Revival என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். பக்கம் 120 122 தமிழில் வாசிக்கிறேன் பாருங்களேன். தேவை என்னவென்றால், இன்றைக்கி நம்முடைய தேவை என்ன, உங்களுடைய என்னுடைய திருச்சபையின் தேவை என்ன என்றால், மக்களை கவனம் செலுத்தவும், கண்ணோக்கி பார்க்கவும், கவனித்து கேட்கவும் கட்டாயப்படுத்துகிற தேவ வல்லமையின் பலத்த செயல்முறை விளக்கமே சர்வ வல்லவரின் செயல்பாடே ஆகும். அதாவது உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கணுங்க. அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளை திரும்பி பார்க்கணும், கர்த்தரை திரும்பி பார்க்கணும், சத்தியத்தை திரும்பி பார்க்க வைக்கணும். அதனால்தான் இதற்காக ஜெபிக்கும்படி நான் உங்களை வற்புறுத்துகிறேன். தேவன் செயல்படும் போது 50 ஆண்டுகளில் மனிதன் ஒருங்கிணைத்து செயல்படுவதை காட்டிலும் ஒரே நிமிடத்தில் அவர் அதிகமாய் செய்து முடித்து விடுவார். ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு 50 வருஷம் வேணும் ஆண்டவரே, இன்னொரு 100 வருஷம் வேணும் ஆண்டவரே, ஊழியத்தை முடிக்கணும் ஆண்டவரே, இப்படிலாம் ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு 50 வருஷம், உங்களுக்கு 1 நிமிஷம் போதும் ஆண்டவரே. 1 நிமிஷத்தில் அவர் அற்புதம் செஞ்சார்னா ஊழியத்தை முடிச்சிருவார். தேவனால் எல்லாம் கூடும். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவர் இந்த உலகத்தின் கடைசி நாட்களின் கடைசியில் இருக்கிற நம்மை கொண்டும் அவருடைய மகிமைக்கென்று தேவன் செய்ய போகிறார். தேவனுக்கு தேவை அர்ப்பணிப்புள்ள தேவஜனம், ஜெபிக்கின்ற தேவஜனம், தேவனோடு நெருங்கி நடக்கிற தேவஜனம், தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடக்கிற தேவஜனம். நீங்களும் நான் அப்படி இருக்கிறோமா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேரணும் ஐயா. அதற்கு முன்பாக இந்த வல்லமையான ஊழியத்தில் எங்களை பயன்படுத்தும் என்று ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாடத்திற்காக கோடா கூடி நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரின் நடவடிக்கைகள் என்ற தலைப்பில் அப்போஸ்தலரிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்களுக்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர்களை கற்றுக் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, ஆதி சபையின் காலத்தில் செய்தது போலவே அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை, பலத்த செய்கைகளை தேவன் நடப்பிக்கப் போகிறீர். இயேசுவே மேசியா, இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை விளங்க பண்ண போகிறீர். ஆண்டவரே, அந்த ஊழியத்தில் நாங்களும் தாழ்மையான கருவிகளாக பயன்பட வேண்டும் என்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, உம்மோடு நெருங்கி நடக்க
எங்களுக்கு கிருபைகள் தாரும். நல்ல அற்புதமான அனுபவங்களுக்காக, ரீஸ் ஹவல்ஸின் அனுபவத்திற்காய் நன்றி ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியங்களை கேட்கிற எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம், மனமாற்றம், எழுப்புதல் உண்டாகட்டும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. வருகைக்கு முன்பாக நாங்கள் தீவிரமான ஊழியத்தில் இறங்கி மையப்படுத்த உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.